ஃப்ரேம் எங்கே லொக்கேஷன்? அதோ பார்த்துட்டேன், இதோ வரேன். எல்லாம் பக்கா பண்ணிட்டல? எல்லாம் பக்காவாக இருக்குது. எதுவும் டவுட் இல்லைல்ல? எந்த டவுட்டும் இல்லை. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பேப்பர் தந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேமரா இருக்குல்ல? கேமரா தான் கிடைக்கல, மொபைலில் தான் ஷூட் பண்ணணும். நாளைக்கு வேறு காலேஜில் சப்மிட் பண்ணணும். மொபைல் ரெடி பண்ணிக்கோ. சரி, ரெடி பண்ணிடுறேன். வேறு என்ன சேஞ்ச் பண்ணணுமா இங்கே? இல்லை வேணாம், லொக்கேஷன்லாம் பக்காவாக இருக்குது. கரெக்டாக இருக்கா? டே ஷாரோன், அங்கே என்னடா பண்ணுறீங்க? போடா. கேமராவை எங்கேயே வச்சுக்கோங்க, எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். சரி, ஓகே. கேமராவை எங்கேயே வச்சு செட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு வரேன். என்னடா எல்லாம் ஓகே இல்லை? ப்ரிப்பேர் பண்ணணுமா இல்லை டைலாக்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? இல்லை போகலாம் ப்ரோ. எதுவும் இல்லைல்ல, டேக் போகலாம்ல? போகலாம். சரி உட்கார். கரெக்டாக பண்ணுங்கள். அவன் டைலாக் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டைலாக் என்னவோ அதை சொல்லுங்கள், ஓகேவா? போகலாம் ப்ரோ. டைலாக் ப்ரிப்பேர் பண்ணணுமா ஒரு வாட்டி, இல்லை டேக் போகலாமா? இல்லை வேணாம். சரி, ரெடியா ப்ரோ? கேமரா ரோலிங், ஆக்ஷன். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துன்னு இருக்கேன். என்னட்டு யோசிச்சுன்னு இருக்கேன்? இந்த உலகத்தில் வாழ வழி தேட தான் கஷ்டம் நினச்சேன். ஆனால் உலகத்தில் கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணுறா. ரியாக்ஷன் இல்லைடா. சரி, நான் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன், சரி அப்புறம் பண்ணி காட்டுங்க ப்ரோ. நீ வெயிட் பண்ணாங்க, நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ரெடியா? ரெடி ப்ரோ. எல்லாம் ஓகே இல்லை? ஆக்ஷன். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துன்னு இருக்கேன். என்னட்டு யோசிச்சுன்னு இருக்கேன்? இந்த உலகத்தில் வாழ வழி தேட தான் கஷ்டம்னு நினச்சேன். நான் வாழ்கிறதே ஒரு கஷ்டம்தான் இல்லை? 14 வயசில் சினிமாக்காரன் ஆகணும்னு ஆசை வந்தது. 15 வயசு வரலாம் ஆசையாக மட்டும்தான் இருந்தது. அப்போ தான் யோசித்தேன், சினிமாக்காரன் ஆகிறதுக்கு ஆசைப்பட்ட மட்டும் போதாது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்போ தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வந்த கமெண்ட்டெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்டை விட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் அதிகம். இவனால் என்ன பண்ண முடியும், இவன் வேஸ்ட்டு, சினிமாக்குள்ளே போகணுன்னா ஒரு பேக்ரவுண்ட் வேணும், இவன் பண்ணதே திருப்பி பண்ணுவான், இந்த மாதிரி. இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸை நான் வளர்த்து விட்டுதோ இல்லையோ, ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் அடுத்து 16 ஷார்ட் ஃபிலிம் பண்ண வச்சேன். அப்போ தான் யோசித்தேன், நம்ம 16 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நமக்கு என்னடா யூஸ், என்ன வேல்யூ அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணேன். டிஸ்காம் படிக்கலான்னு ஆசை வந்தது. எல்லா காலேஜும் ஏறி இறங்கினேன். அப்போ அங்கே நான் அதிகமாக கேட்ட கேள்வி, நீ 12th என்ன மார்க் எடுத்தன்னு விட உனக்கு என்ன தெரியும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டது தான் அதிகம். அப்போ தான் புரிஞ்சுது நான் பண்ண 16 ஷார்ட் ஃபிலிம்கான வேல்யூ என்ன. இவ்வளோ அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு சினிமாவில் செட்டில் ஆகி வீடு கார்னு செட்டில் ஆகிறதுக்கா? ஒரு நாள் நம்ம படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த தேட்டரில் ஒரு சத்தம் கேட்கும் பாரு, விசில், கிளாப்ஸு, ஆடியன்ஸ் கண்ணில் தண்ணி, கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த போதையை அனுபவிக்கணுன்றதுக்கோசம். கண்டிப்பாக என்னால் முடியும். நானும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஃபிலிம் மேக்கராக வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ இந்த உலகம் என்னை திரும்பி பார்க்கும், திரும்பி பார்க்க வைப்பேன். கட். ஓகேவா? இதுதான் ஷார்ட் ஹரி, எதுவும் சேஞ்ச் பண்ணிக்காத, அப்படியே பண்ணு, ஓகேவா? ஷருண் சிரிக்காதீங்க மோஸ்ட்டாக. நான் ப்ரோ சீன் பேப்பர். ஓகே ஓகே, ஃப்ரேம் வச்சுக்கோ. ரெடியா? கேமரா ரோலிங், ஆக்ஷன். அந்த ஒரு நாள் என் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த தேட்டரில் ஒரு சத்தம் ஒன்று வரும் பார், அந்த சத்தம்